வணக்கம். இது கோவின் ப்ளூ டேரா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கடக ராசிக்காரவங்களுக்கு 6வது மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 6வது மாசம் 15ஆம் தேதி வரை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். 6வது மாசம் முதல் 15 நாட்கள் எப்படி இருக்கு கடக ராசிக்காரவங்களுக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது பொதுவான ரீடிங் தாங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சில பேருக்கு இந்த ரீடிங் பொருந்தும், சில பேருக்கு இந்த ரீடிங் பொருந்தாது. பொருந்தினதை எது பொருந்தினதோ அதை எடுத்துக்கோங்க, பொருந்தாததை தவிர்த்துருங்க. 10 விஷயங்கள் சொல்கிறோம் அப்படின்னா 5 விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தலாம், 5 விஷயங்கள் பொருந்தாது. எது உங்களுக்கு பொருந்தினதோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ கடகராசிக்காரவங்களுக்கு 6வது மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 6வது மாதம் 15ஆம் தேதி வரை எப்படி இருக்குது உங்களுடைய ஆரக்கிள் கார்டு மொதல் பார்க்கலாம். த ஃபெனல், லாஞ்சவிட்டி, விக்டரி அண்ட் கான்ஃபிடென்ஸ். வெரி நைஸ். ஓகே, லாஞ்சவிட்டிங்கிறது நீண்ட ஆயுள். ஏதோ ஒரு விஷயம் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இல்லை தொடங்க இருக்கிறீங்க, அது லாங் டேர்ம் ஒரு வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது. ஏன்னா சென்டர் அண்ட் ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் விக்டரி அப்படின்னா வெற்றி இருக்குது. ஆனால் இது ஒரு நீண்ட காலமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. அண்ட் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது நம்பிக்கை. அப்போ குறிப்பிட்ட கடகராசிக்காரவங்களுக்கு இன்னும் நம்பிக்கை பிறக்கலை. குறிப்பிட்ட கடகராசிக்காரவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு முன்னேறி கொண்டுட்டு போறீங்க. என்ன இருந்தாலும் சரிங்க. இப்போ உங்களுடைய கார்ட்ஸை பார்த்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஓகே, உங்களுக்கு இன்னைக்கு 1 2 3 4 5 6 செய்திகள் வந்திருக்கிறாங்க. என்ன செய்திகள்னு பார்க்கலாம். த 9 ஆஃப் கப்ஸ். வெரி நைஸ். ஆசைகள் பூர்த்தியாக நேரம். கிங் ஆஃப் பென்டிகல்ஸ். வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருக்கு. 5 ஆஃப் கப்ஸ். ஓகே, 4 ஆஃப் பென்டிகல்ஸ். அடுத்தபடி த ஹேங்க்ட் மேன். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா 10 ஆஃப் கப்ஸ். ஓகே, வெரி நைஸ். கடைசியில் உங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. எல்லா கார்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. பட் ஆனால் இவங்க மட்டும் ஏன் வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்க, உங்கள் லாஞ்சவிட்டிஸும் நீண்ட ஆயுள் உங்களுக்கு கார்ட்ஸ் தெரியுதுங்களா? ஓகே, நீண்ட ஆயுள், நீண்ட காலமாக ஒரு ஒரு வெற்றி தரக்கூடியதாக இருக்குது. நம்பிக்கை பிறக்குது. அதே போல் தான் அந்த 9 ஆஃப் கப்ஸும் உங்களுக்கு வந்திருக்கு. நீங்கள் நல்லா அந்த கார்டை கவனிச்சிங்கன்னா இங்கே கீழே ஒரு பணம், ஒரு தங்கம் நிறைந்த பெட்டிகள், அப்படியே குதூகலத்தில் அப்படியே 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 குதித்து அப்படியே சந்தோஷம் அடைகிறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 கப்புகளும் நிறைவாக இருக்க போகுது. நிறைவு அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் ஃபுல்ஃபில்மெண்ட். அப்போ உங்களோட ஆசைகள் எல்லாம் நிறைவேற போகுது. நான் நினைக்கிறேன் ஒரு சில கடகராசிக்காரவங்க வீட்டிலேருந்து தொழில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு உத்தியோகத்துக்கு போய் அங்கேயே உட்காந்து வேலை செஞ்சாலும் சரி, ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு வெற்றியை பார்க்குறீங்க. அதில் உங்களுடைய ஆசை நிறைவேற இருக்குது. சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்க இருக்கு. ப்ரொமோஷன், வேலை உயர்வு கிடைக்க இருக்கு. மொத்தத்தில் இது ரொம்ப நல்ல கார்டாக இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வளரப்போகுது. அண்ட் விக்டரி அப்படிங்கிறது ஒரு வெற்றி. நான் நீண்ட நாளாக இதுக்கு போட்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு வெற்றி தரக்கூடியதாக இருக்குது. ஆசைகள் அனைத்தும் நிறைவேற போகுது. 9 ஆசைகள் நிறைவேறாட்டினாலும் ஒரு ஆசை உங்களுக்கு நிறைவேற இருக்குது. ஆனால் ரொம்ப குதூகலமாக இருக்கக்கூடியது தான் இந்த 9 ஆஃப் கப்ஸ். அதாவது மறைமுகமாக உங்கள் கார்ட்ஸை வச்சு பார்க்கும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, கடகராசிக்காரவங்க ரொம்ப நாளாகவே ஒரு விஷயத்தில் உழைச்சிருப்பீங்க, நீண்ட காலம் உழைச்சிருக்கீங்க. அதுக்கு உண்டான அந்த பிரசாதம் இப்போ நீங்கள் சாப்பிட இருக்கிறீங்க, ருசிக்க போறீங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அடுத்தபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிங் ஆஃப் பென்டிகல்ஸ், யூ ஆர் கமிங் பேக் டு யுவர் பவர் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நீங்கள் உங்களுடைய பவருக்கு வரீங்க. கையில் எல்லா திறமைகளும், உங்களுடைய திட்டங்களும், உங்களுடைய ஐடியாஸும், கிளாரிட்டி வச்சுருக்கீங்க. இதிலிருந்து நீங்கள் ஒரு சில விஷயங்களை உருவாக்குவீங்க. நல்ல க்ரியேட்டிவாகவும் இருப்பீங்க. இப்போ ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு பேப்பர்லேயே நீங்கள் வரைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. நல்லா திறமையானவங்க தான் நீங்கள், வரைஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க. நான் ஏன் எப்பொழுதும் பேப்பர்லேயே வரைகிறேன், இந்த வாட்டி நான் ஒரு இந்த கிளேயை உருவாக்கலாமே, நான் தான் நல்லா கலையில் நல்லா திறமையானவங்களாக இருக்கிறானே, அப்போது அந்த மாதிரியான விஷயங்களை உருவாக்குவீங்க. ஸோ இருக்கிற திறமைகளை வச்சு அதை இன்னும் வளர்க்கணும்னு தான் பார்ப்பீங்க. ஸோ கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் அது ஒன்று. மறைமுகமாக அவங்க இன்னொரு விஷயம் சொல்கிறாங்கன்னா, பௌதிக ரீதியாக, அதாவது பௌதிக சம்பந்தமான பணம்,
ஆசைகள், வீடு வாசல், சொத்து வாங்குறது, இதுவும் உங்களுக்கு ஆசையை உண்டாக்கவும் அதுலேயும் கொஞ்சம் வளர்ச்சியையும் வெற்றியையும் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்ல வராங்க. இதில் ஒரு விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சத்தமாக சொல்கிற மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாதுகாப்புடன் இருப்பது நல்லது. ஏன்னா இப்போ உங்கள் கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு சில கடகராசிக்காரவங்களுக்கு சில ஒரு பண ரீதியாகவோ ஏதோ ஒரு விஷயம் கையிலேயே தூக்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் நடக்கும். ஆனால் உங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்ல வருது. அப்போ பாதுகாப்புங்கிறது எப்படி அப்படிங்கிறது நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஏன்னா பாதுகாப்பாக இருக்கிறது நல்லது. ஏன்னா இப்படி ரொம்ப வளர்ச்சி அடைய போகிற நீ ஒரு கையில் பிடிக்கிற விஷயங்கள் இப்போ 2 கையில் தாங்குற அளவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது சொல்ல வருது. ஸோ பாதுகாப்பு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்ல வராங்க. பட் இங்கே இது எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கும் பொழுது ஏன் ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப கவலையாக இருக்கிறீங்க, மன வேதனை அடைகிறீங்க, மன உளைச்சல், யாருக்கிட்டையும் நீங்கள் அதை சொல்லலை, பகிர்ந்துக்கலை, ரொம்ப கவலையாக இருக்கிறீங்க. இருந்தாலும் இந்த 5 of Cups ஏன் கடகராசிக்காரவங்களுக்கு இந்த ஜூன் முதல் 15 நாட்கள் 5 of Cups வந்திருக்கிறாங்க. என்ன செய்தி சொல்ல வரீங்க? என்ன அறிவுரை ஏதாவது சொல்ல வரீங்களா? 5 of Cups பார்ப்போங்க. த மூன். ஓ, அப்பயும் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னன்னு ஏன்? அதுதான் நான் சொன்னது போல் நீங்கள் யார்கிட்டையும் சொல்லலை அப்படிங்கிறதும் இந்த மூணும் அதை நிச்சயம் முடிவு எஸ் கரெக்ட் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த மூணுங்கிறது ரொம்ப ஒரு இருட்டுக்குள்ளேயே இருக்கிறீங்க. அதாவது 10 விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குதுன்னா 8 விஷயங்கள் நல்லா இருக்குது. ஏதோ ஒரு 2 விஷயத்தை மட்டும் உங்களுக்குள்ளேயே நீங்கள் பூட்டி வச்சுக்கிறீங்க. உங்களுக்குள்ளேயே நீங்களே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ளேயே இதுக்கு ஒரு முடிவு காணாதா, இதுக்கு ஒரு தெளிவு வராதா, நான் ஏன் இன்னும் இந்த கவலையிலே இன்னும் மூழ்கி இருக்கேன், ஏதோ ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் உண்மையை மறைக்கிற மாதிரியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சில கடகராசிக்காரவங்க ஒரு சின்ன குழப்பத்திலேயே இருக்கிறீங்க. எனக்கு இன்னும் நான் ரொம்ப சங்கடத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இன்னும் ஒரு முறை இவங்க ஏதாவது நமக்கு ஒரு முடிவு சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். கடகராசிக்காரவங்களுக்கு 5 of Cups வந்திருக்கிறாங்க. அண்ட் கிளாரிஃபிகேஷன் இந்த 3 வந்திருக்கிறாங்க. இந்த 6வது மாதம் முதல் 15 நாட்கள் இந்த 5 of Cups வந்திருக்கிறாங்க. என்ன அறிவுரை, என்ன செய்தி? ஓகே பார்ப்போங்க. The 3 of Swords. அதே அப்போது உறவு ரீதியாக தான் பிரச்சனைகள். ஏன்னா 3 of Swordsனாலே பொதுவாகவே ஜெனரலாகவே 3 of Swordsங்கிறது ரிலேஷன்ஷிப் மத்தியில், உறவு மத்தியில் ஒரு 3வது மனுஷன் தலையிடுறதுனால இன்னும் சில பேர் சில கடகராசிக்காரவங்க பழைய ஒரு ஆளை இன்னும் நினச்சி ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க. அது என்னை விட்டு போயிட்டு நான் 2 பேரும் பிரிஞ்சிட்டோம், அது திரும்பி சேராதா இருக்கீங்க. ஆனால் 3 of Swords என்ன சொல்கிறாங்கன்னா, கடகராசிக்காரவங்க ஏற்கனவே திருமணம் ஆகிட்டீங்க, இன்னும் ஒரு பழைய ஒரு உறவை வச்சு நீங்கள் இன்னும் நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுறாங்க. இதை நல்ல ஒற்றுமையாக இருக்கக்கூடிய உறவுகள் மத்தியில் ஒரு 3வது மனுஷன் தலையிடல் இருக்குது. அதனால தான் வேதனை, மன உளைச்சல், மன வேதனை, யார்கிட்டையுமே சொல்ல முடியாத ஒரு கவலை இருக்குது. இதுக்கு இன்னும் ஒரு தெளிவு பிறக்கலை அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் நீங்கள் நல்லா இந்த கார்டை கவனிச்சிங்கன்னா இதுக்கு தெளிவு இருக்குது. அதுவும் உங்ககிட்ட தான் இருக்குது. போனது போகட்டும்னு அது ஆழமாக போய்கிட்டு இருக்குது. வரிசையாக இந்த ஒரு ஆழமான ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஹோலில் போய் அவங்க விழுறாங்க. போனது போயிருச்சுன்னு தான் சொல்ல வருது. ஆனால் உனக்கு பின்னாடி ஒரு கப்பு நிறைந்த வைரங்கள் நிறைந்து இருக்கிறது, ஆனால் அதை நீ கவனிக்கலை அப்படின்னு சொல்ல வராங்க. அதை நீ கவனி, அதை பாரு. உனக்கு பின்னாடி ஒரு பெரிய குடும்பமும், உனக்கு பின்னாடி நிறைய ஆசீர்வாதங்கள், வரப்பிரசாதங்கள் காத்து கொண்டிருக்கிறது, அதை பாரு அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. போனது போகட்டும், இதை போட்டு குழப்பிக்க வேண்டாம் அப்படிங்கிறது சொல்ல வராங்க. ஓகே, 4 of Pentacles இங்கே வந்திருக்கிறாங்க. அப்போ அதுக்குப்படி இந்த 4 அப்படிங்கிறதும் சமநிலை தான். 2 சமநிலைப்படுத்திக்கிறீங்க. சமநிலை இன்னொன்று என்ன,
ஸ்டெபிலிட்டி, ஸ்திரத்தன்மை அப்படின்னு சொல்லப்படுது தமிழ்ல. ஸ்திரத்தன்மைனா ஸ்டெபிலிட்டி எல்லாம் உங்களுக்கு இருக்கு. அப்ப கடகராசிக்காரங்களுக்கு மொத்தத்துல பாத்தீங்கன்னா அருமையான ஒரு செய்தியாக இருக்கு. நீங்களா தான் இந்த விஷயத்துல மூழ்கி கெடுத்துக்கிறதா சொல்லப்படுது. கோச்சிக்காதீங்க. நான் என் ரீடிங்கை சுகர் கோட் பண்ண மாட்டேன். பூசி மூழ்கி உங்களுக்காக சாதகமாக பேசணுங்கிறது கிடையாதுங்க. அவங்க என்ன செய்தி எனக்கு சொல்கிறாங்களோ அதை தாங்க நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதனால கோச்சிக்காதீங்க. அப்போ அதுலேருந்து நீங்கள் வெளியே வர்றது நல்லது. ஏன்னா ரொம்ப அருமையான ஒரு கார்ட்ஸாக இருக்குது. அப்போ 4 ஆஃப் பென்டிகல்ஸ்ங்கிறது ஸ்திரத்தன்மை, ஸ்டெபிலிட்டி உங்ககிட்ட இருக்குது. சமநிலை, பேலன்ஸ் இதுவும் உங்ககிட்ட இருக்குது. வளர்ச்சி அடைய போகிறீங்க, வெற்றி இருக்குது, நிறைய யோசிக்கிறீங்க, கிளாரிட்டி பிறக்குது. ஏன்னா 4 ஆஃப் பென்டிகல்ஸ்ங்கிறது இருக்கிறத எனக்கு நான் வச்சுக்கிறேன். தமிழில் சொல்லுவோம் பார்த்தீங்களா, தனக்கு தானம் தர்மம், அப்புறம் தான் மற்றவங்களுக்கு. உனக்கு நீ சாப்பிட்டு தெம்பா இருந்தாதான் 10 பேருக்கு நீ சாப்பாடு போடாட்டினாலும் ஒருத்தனுக்கு சாப்பாடு போட முடியும் உன்னால. அந்த அளவுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்க வரக்கூடியவனாக இல்லை வரக்கூடியவர்களாக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல வருது. அப்போ உங்களுக்கு வச்சுக்குங்க. கொடுக்கறதெல்லாம் இப்போ ஒருத்தவங்க உங்ககிட்ட 500 வெள்ளி கேட்குறாங்க இல்லை 500 ரூபாய் கேட்குறாங்க அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. 500 வெள்ளி 500 ரூபாய் இல்லைங்க, நான் வேணா ஒரு 100 வெள்ளி 200 வெள்ளி தரேன், இல்லை 100 ரூபாய் 200 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இல்லைன்னு சொல்கிற இடத்துல கொடுங்க அப்படிங்கிறது மறைமுகமாக கடகராசிக்காரவங்களுக்கு சொல்ல வராங்க. த ஹேங்க்ட் மேன், வெரி நைஸ் எனர்ஜி. இதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது உங்ககிட்ட உள்ள விஷயங்கள் தான். இது நீங்க தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்ல வராங்க. த ஹேங்க்ட் மேன், தெளிவான முடிவுகளை எடுக்கிறீங்க. எதெல்லாம் சரியில்லையோ தூக்கி போடுறீங்க. சில விஷயங்கள்லாம் எனக்கு இது வேணவே வேணாம், அப்ப இதுல இருந்து நீங்க வெளியே வர்றதா இங்க சொல்ல வராங்க. கடைசியாகவும் சொல்லவும் வராங்க. அப்ப த ஹேங்க்ட் மேன் அப்படிங்கிறது இனிமேல் நான் தெளிவான ஒரு முடிவை எடுக்க போறேன். எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை தூக்கி போடுறீங்க, விட்டு வரீங்க, சாக்ரிஃபைஸ் பண்றீங்க, கிளாரிட்டி பிறக்குது, நல்ல கிரியேட்டிவாக இருக்கிறீங்க. ஒரு சில விஷயங்கள் ஏற்கனவே நீங்கள் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாஸ் பிறக்குது, கிரியேட்டிவாக ஆகுறீங்க. குடும்ப ரீதியாகவும் இப்போ வீடு ரொம்ப டல்லாக இருக்குன்னா அந்த வீட்டை இன்னும் எப்படி புத்துணர்ச்சி கொண்டுட்டு வரத்துக்கு, இல்லை இன்னும் ரெனோவேஷன் அப்படின்னு செய்யறதுக்கு உண்டான ஒரு விஷயங்கள் எல்லாம் செய்ய போறீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இது நிறைய ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரிஃப்ளெக்ஷன்னா நான் ஏன் இப்படி இருக்கேன், வெளியே வந்தே ஆகணும் அப்படிங்கிறது. ஏன்னா அடுத்தபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஒற்றுமையும் குதூகலமும் வளர்ச்சியையும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதம் வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ பார்க்க போனீங்கன்னா லாஞ்சிவிட்டி, விக்டரி அண்ட் கான்ஃபிடன்ஸ். நம்ம சொன்ன பார்த்தீங்களா, சில பேருக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் பிறக்கலை. ஏன்னா நீங்கள் இன்னும் இந்த எனர்ஜியில் இருக்கிறீங்க. இன்னும் இந்த மாதிரி ஒரு சக்தி உங்களை நிறைஞ்சி சுற்றி இருக்கு. அப்போ அதிலிருந்து வெளியே வரீங்க. கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை பிறக்குது. அப்போ அந்த தன்னம்பிக்கை பிறந்து 10 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது 10 அப்படிங்கிறது சமநிலை, ஸ்டெபிலிட்டி, ஸ்திரத்தன்மை, இது எல்லாம் உங்களுக்கு வர இருக்கு. இதை தவிர்த்துறாதீங்க கடகராசிக்காரவங்க. ஒற்றுமை, குதூகலம். ஒரு சில பேர் எல்லா கடகராசி கிடையாது, ஒரு சில குறிப்பிட்ட கடகராசிக்காரவங்களுக்கு பிரெக்னன்சி ஏற்படும். ஒரு பிள்ளையா இருக்கிற இப்போ உங்க குடும்பத்துல கணவன் மனைவி ஒரு பிள்ளைனா இன்னொரு பிள்ளைக்கு நீங்க பிளான் போடுறீங்க. அப்போ இன்னும் பெருகுது. சின்ன வீட்டுல இருந்து பெரிய வீட்டுக்கு போறதோ, இல்லை ஏற்கனவே சின்ன வீட்டை இன்னும் கொஞ்சம் குதூகலமா ஆக்குறதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய வரப்பிரசாதமாக உங்களுக்கு அமையுது. ஸோ இந்த கார்டு உங்களுக்கு சொன்னது போல there is a victory and longevity அப்படிங்கிறது நீண்ட ஆயுளோடு இருக்கக்கூடிய, இல்லை லாங் டேர்மாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் உருவாக்குறீங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ கடகராசிக்காரவங்களுக்கு இந்த 6வது மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை மொத்தமாக என்ன செய்தி, என்ன அறிவுரை சொல்ல வரீங்க, அவங்களுக்கு என்ன செய்தி இருக்குது? 6வது மாதம் வெரி நைஸ். 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ். மறுபடியும் நீங்கள் ஏதோ ஒரு திருப்பி ஏதோ ஒரு சங்கடத்தில் இருக்கீங்க. ஆனால் நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க. சாவி உங்கள் கையில் தான் இருக்குது, பூட்டு இருக்குது. சாவியை போட்டு திறந்து போகிற கை உங்கள் கையில் தான் இருக்குது. மனம் தளர்ந்து போகாதீங்க. மறைமுகமாக இதில் இன்னொரு செய்தி இருக்குது. வளர்ச்சி அடைந்து வந்துகிட்டு இருக்கீங்க. வெற்றியை காணும் பொழுது பண விஷயத்தில் ஏமாந்து போயிடாதீங்க.
குடுக்கல் வாங்குறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. 3வது மனுஷன் தலையிடுறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டுட்டீங்கன்னா கவனமாக ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. ஏன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க பொழுது பொறாமை போட்டி அப்படின்னு வரும் அப்படின்னு இங்கே சொல்ல வராங்க. இருந்தாலும் ஏன் இந்த 5 of Pentacles வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எதனால இந்த 5 of Pentacles வந்திருக்காங்க? கடகராசிக்காரவங்களுக்கு என்ன அறிவுரை சொல்ல வரீங்க, என்ன செய்தி பார்க்கலாங்க. த டெவில். ஓ மை காஷ். ஓகே, ஸோ டெவில் அப்படின்னா அதே தான் 3வது மனுஷனுடைய தலையிடல். இல்லை நீங்கள் ஒருத்தவங்க 2 பேர் சேர்ந்து வாழ்கிற இடத்துல நீங்கள் போய் 3வது மனுஷனாக போய் தலையிடுறதோ வேண்டாம். கண் திஷ்டியில் கவனம் வேணும். செய்வனை, பிளாக் மேஜிக் இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருங்க. உங்களை சுற்றி ஏதோ ஒரு கெட்ட சக்தி உங்களை சுற்றிக்கிட்டு இருக்கலாம். யாராவது ஏதாவது சொல்கிறாங்க, எனக்கு கொடு உனக்கு கொடுன்னு யாராவது சொன்னாங்களா, கவனம் வேணுங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்கங்க. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ரொம்ப நிறைவாக இருக்கிறீங்க. கண்டிப்பாக கண் திஷ்டிகள், பொறாமை, போட்டிகள் நிறைந்ததாக இருக்குது. ஏமாந்து மட்டும் போயிடாதீங்க. பண ரீதியில் மட்டும் ஏமாந்து போயிடாதீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரெண்டுமே. ஏன்னா மன உளைச்சலுக்கு போகிறதாக காட்டுதுங்க. தெரியுதுங்களா? ஓகே, இன்னும் ஒரே ஒரு கார்டு மட்டும் எடுப்போம். ஸோ கடகராசிக்காரவங்களுக்கு 5 of Pentacles and Devil வந்திருக்கு. இதுக்கு ஏதாவது முடிவுகள் இருக்கா? ஏதாவது நல்ல அறிவுரை ஏதாவது இருக்கிறதா? இதிலிருந்து அவங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன்? வெரி நைஸ். 2 கார்டு வந்திருக்குங்க. வெரி நைஸ். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். பேச்சில் நல்ல ஷார்ப்பாக இருங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு கம்யூனிகேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு முடிவை சொல்கிறீங்கன்னா மலுப்பி பூசி அப்படி சொல்லாமல் முடியும் முடியாது, வேணும் வேணாம், செய்வேன் செய்ய மாட்டேன் அப்படி சொல்லுங்கள். அப்படி தான் சொல்கிறாங்க. ஒரு விஷயத்த தொடங்கியிருக்கீங்க, நல்லபடியாக போயிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஏன் வந்திருக்காங்க அப்படின்னா, பேச்சில் கவனம் வேணும். பிளான்ட்டாக இருக்காதீங்க. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு அந்த இடத்துல பேசுங்க, அதான் நல்லது அப்படின்னு சொல்ல வருது. அப்போ கடகராசிக்காரவங்க பொதுவாகவே மனசு ரொம்ப லேசான மனசு உங்களுக்கு. கடகராசிக்காரவங்களுக்கு ட்ராபேக்கே என்ன அப்படின்னா, சரியான அன்புக்காக ஏங்கக்கூடியவர்கள் நீங்கள். அதனால யாராவது அன்பாக பேசிட்டாங்கன்னா ஏமாந்து போயிடாதீங்க. ஸோ பேச்சில் நல்ல கவனம் வேணும். சரிப்பட்டவளனா வெட்டி விட்டு அப்படி தள்ளி வச்சிருங்க. உங்களுடைய நீங்கள் ஒரு விஷயத்தை தொடங்கி முன்னேறி போறீங்க பார்த்தீங்களா, அதில் கவனம் செலுத்துங்க, கவனமாக இருந்துக்குங்க. அண்ட் 7 of Wands தெளிவாக சொல்கிறாங்க, கிரவுண்டடாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 7 of Wands மறைமுகமாக உங்களுடைய செய்திகளை வச்சு பார்க்கும் பொழுது டிட்டர்மினேஷன், தன்னம்பிக்கை வேணும். தன்னம்பிக்கையோடு இருங்க. இங்கே உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ்ன்னு சொல்லப்படுது. அப்போ ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறீங்க. அப்போ கிரவுண்டட்னா ஃபவுண்டேஷனை நல்லா கிரவுண்டட்டாக வச்சுக்கோங்க. ஸோ கிரவுண்டட்டாக இருங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு பரமாத்மா, அந்த சூப்பர் சோல் சொல்கிற அந்த நல்ல விஷயங்களை கேட்டுக்கோங்க. மனிதர்களை மட்டும்தான் எது சரி எது தவறு அப்படின்னு நம்மளால முடிவு எடுக்க முடியும். அது நல்லா யோசிச்சு அந்த முடிவுகளை எடுங்க. கிரவுண்டட்டாக இருங்க. மனம் தளர்ந்து போகாதீங்க. ஏன்னா மொத்தத்தில் நல்ல செய்தி இருக்கு. பேச்சில் மட்டும் கம்பீரமாக இருங்க, கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க. 3வது மனுஷன் தலையிடுறது பார்த்து கவனமாக இருங்க. நீங்கள் போய் இன்னொருத்தவங்களோட குடும்பத்திலேயோ 2 பேர் இருக்கிற விஷயத்தில் நீங்கள் மூக்க நுழைக்கிறது மட்டும் வேண்டாம், தவிர்த்துருங்க. ஏதாவது கெட்ட பழக்கங்கள், கெட்ட சகவாசங்கள் இருந்தாலும் கூட அதையும் வெட்டி விட்டு தள்ளி வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஏன்னா ஃபவுண்டேஷன் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்களும் தன்னம்பிக்கையோடு இருக்கிறீங்க அப்படின்னு இங்கே சொல்லப்படுது. நீண்ட ஆயுளோட இருப்பீங்க, நீண்ட ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க, வெற்றியை இருக்கு, தன்னம்பிக்கையும் இருக்கு அப்படிங்கிறத இங்கே சொல்ல வராங்க. ஸோ மொத்தத்தில் கடகராசிக்காரவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கு. கவனம் கொஞ்சம் தேவைப்படுதுங்க, வேற ஒன்றும் இல்லை. மற்ற கடகராசிக்காரவங்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்துக்குங்க. அவங்களுக்கும் இது ரொம்ப ஆறுதலாக இருக்கும், வழிகாட்டியாக இருக்கும். உங்களை நான் கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.